Hello friends, welcome to Samail Super. ugadi special poli எப்படி செய்தாங்க பார்க்க போறோம். ஆந்திரா சைடுல ஒப்பட்டுன்னு சொல்வாங்க. நம்ம தமிழ்நாட்டுல போலின்னு சொல்வோம். இது எப்படி செய்தா பார்க்க போறோம். பெர்ஃபெக்ட்டான ரெசிபி. இதே மெத்தட்ல நீங்க இதே மெஷர்மென்ட்ல செய்து பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சாஃப்ட்டா இருக்கும். பூர்ணம் மாவு எதுமே மீறாம கரெக்ட்டான பதத்துல இருக்கும். பாருங்க பாக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. சாப்பிடவும் அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி இன்னைக்கே கூட செய்து பாருங்க. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும், எந்த அளவுக்கு ருசியா இருக்கும்னு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்காக முதல்ல 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கங்க. இது ஒரு சின்ன குக்கர்ல மாத்திக்கலாம். இது ஒரு 2 டைம் தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். கடலை பருப்பு ஊற வைக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை. நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். பாருங்க நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பருப்பு அதிகமாகவும் வேகக்கூடாது, ரொம்ப வேகாம நெத்து நெத்தாவும் இருக்கக்கூடாது, மீடியமா வெந்திருக்கணும். குக்கர்ல ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க போதும். இப்போ அடுத்ததான் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு. அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு மைதா மாவு சேர்த்து தான் போலி செய்ய போறோம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்திருக்கேங்க. அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது முதல்ல கைகளால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி தாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஒரே முட்டை சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம சாஃப்டா பிசைஞ்சுக்கணும் மாவை. அப்பதான் போலி நல்லா இருக்கும், சாப்பிடும் போது சாஃப்டா இருக்கும். பாருங்க மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலும் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்தாதான் நல்லா இருக்குங்க. நம்ம விரிக்கும் போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது பூர்ணம் வச்சு உள்ள வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஈஸியா நமக்கு விரிஞ்சு கொடுக்கும் நம்ம கையில தட்டும் போது. அதனால ஆயில் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கலாம். கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்ல மாவு நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி ஒட்டாம இருக்கணும். கைகளை ஒட்டக்கூடாது. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மாவு நல்லா 1/2 hour 1 hour கூட ஊறலாங்க, நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததான் பாருங்க பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸ்டீம் எல்லாம் அடங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கு. கரெக்டான பதத்துல வெந்திருக்கு பாருங்க. நீங்க வேக வைக்கிற போது கொஞ்சம் எக்ஸஸா தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சு விட்டுருங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி எக்ஸஸா இருக்கு. ஆற ஆற அந்த தண்ணியும் இழுத்துரும், பருப்போடு சேர்ந்து எல்லாம் ஒன்னா வந்துடும். இது அப்படியே ஆறட்டும். அடுத்ததா வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நல்லா திருவுன வெல்லம். அதை ஒரு பேன்ல மாத்திக்கலாம். தீ மிதமான தீயில வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த 1-2 கட்டிகள் இருந்ததுன்னா அப்படியே கரைஞ்சி வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் வெல்லம் மட்டும்தான் நம்ம பேன்ல சேர்த்துட்டு உருக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா பாருங்க ஆறிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இதை கோர்ஸா கொரன்னு பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நேரம் லாங்கா விட வேண்டாம். பல்ஸ் மோட்ல கொடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணனா சரியா இருக்கும். கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க அரைச்சாச்சு. சரியான பக்குவத்துல இருக்கு. பருப்புல நம்ம தண்ணி எக்ஸஸா இருந்தா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடும். அதனாலதான் பருப்பை திட்டமா வேக வச்சு அந்த பருப்புல சப்போஸ் தண்ணி எக்ஸஸா இருந்தா தண்ணி வடிகட்டிட்டு பருப்பு மட்டும் இந்த மாதிரி கோர்ஸா அடைச்சுக்கோங்க. பாருங்க வெல்லம் நல்லா உருக்கிடுச்சு. எல்லாமே கட்டிகள் எல்லாம் உருக்கி நல்லா வந்துடுச்சு, ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு கோர்ஸ் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா மிக்சி ஜார்ல, அது இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெள்ளத்தோட இந்த பருப்பு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்குலாம் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 4 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காய் வந்துடும். நல்லா இந்த மாதிரி கரண்டியால கலந்து கொடுத்துட்டே இருங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிக்கிச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்குங்க. சேர்க்கும் போது நல்லா இருக்கும் அதனுடைய வாசனை. இப்ப பாருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற ஆற இன்னும் திக்காயிடும், பேன்ல ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தொலை தொலைன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க ஆறிடுச்சு, நல்லா ஆறி வந்துடுச்சு.
இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்குது, பேனில் ஒட்டாத நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். அந்த பருப்பு வந்து ஆற ஆற நல்லா இழுத்துரும். அவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம பால்ஸ் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அடுத்ததாக பாருங்கள், மேல் மாவு நல்லா ஒரு 1/2 hour விட்டுருந்தா நல்லா ஊறி இருக்குது. திரும்பவும் ஒரு முறை கைகளால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆயில் இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒட்டாத சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. மேல் மாவும் உள்ள வைக்கிற பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. முதல் வந்து பூர்ணத்தை உருட்டிக்கலாங்க. கையில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கைகளால் எடுத்து உருட்டிக்கலாம். ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். நம்ம சேர்த்துருக்கிற 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு டோட்டலாக எத்தனை உருண்டை வருதுன்னு பாருங்கள். எல்லா உருண்டையும் ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிடலாம் பாருங்கள். பூர்ணத்தை பிடிச்சாச்சு. டோட்டலாக 19 உருண்டை வந்திருக்கு, 19 உருண்டை வந்திருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு மேல் மாவும் இருக்கும். 10ம் பத்தாமல் போகாது, எக்ஸ்ட்ராவும் மீறாது. சரியான பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். சேம் இதே மெஷர்மெண்ட்டில் செய்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் மேல் மாவும் நம்ம உருட்டிக்கலாம். சேம் அதே அளவு தான். நமக்கு எப்படி 19 உருண்டை பூர்ணம் கிடைச்சிருக்கோ அதே அளவு 19 உருண்டை இந்த மேல் மாவும் கிடைக்கும் பாருங்கள். உங்களுக்கு போலி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பூர்ணமும் மேல் மாவும் உருட்டிக்கோங்க. மீடியம் சைஸ் அளவு வரும் நம்ம இன்னைக்கு உருட்டி இருக்கிறது. இப்போ பாருங்கள், தட்டிக்கலாம். அதுக்காக சப்பாத்தி மனைக்கு மேலே ஆயில் கவர் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி திருப்பி போட்டிருக்கேன். மேலே வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேல் மாவை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி விரல்களாலே தட்டிக்கலாங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஈஸியாக நமக்கு தட்டை வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் நம்ம போலி செய்திடலாம் பாருங்கள். இப்போ நல்லா தட்டியாச்சு. இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறம் உள்ள பூர்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மூடிட்டு திருப்பி வச்சு நம்ம திரும்பவும் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தட்டிக்கலாம். ஸ்மூத்தாக போகும். நம்ம விரல் வச்சு தட்டும் போது ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக ரவுண்டாக ஷேப்புக்கு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு நமக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். ரொம்பவும் தட்டிட்டுனா அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியே வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுருக்குங்க. தவாவில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க போலியை சேர்த்துட்டு இதுக்கு மேலவும் திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் நெய் வேண்டானா தாராளமாக நெய் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் யூஸ் பண்ணி கூட செய்துக்கலாம். நெய் வாசனை பிடிக்காதவங்க ஆயிலையே செய்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்திருக்கு. தீ மட்டும் மிதமான தீயில வச்சு சுட்டு எடுத்தனா தான் போலி ஒன்றும் இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு செய்த அளவே செய்து பாருங்க. கப்பு வீட்டில் கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளரோ ஏதாவது ஒரு கப்போ நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுலேயே மைதா மாவு, கடலைப்பருப்பு, வெள்ளம்லாம் அளந்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு வெல்லம். மைதா மாவில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா, சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக நம்ம சொன்ன மாதிரி எண்ணெய்லாம் தாராளமாக சேர்த்து பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊறதுக்கப்புறம் பூர்ணம் வச்சு செஞ்சிங்கன்னா இதே போல் சாஃப்டான பருப்பு போலி செய்திடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணுங்கள். பிக்னஸ் கூட சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இதே போல் சாஃப்டான பருப்பு போலி நீங்களும் செய்து சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.